வள்ளலார் அறநிலையம் மற்றும் திருவருள் பயணம் மாத இதழ் இணைந்து நடத்தும் மார்கழி திருவருட்பா இசை விழா. இறைவன் நாதமே வடிவாக இருக்கின்றான். நாத பிரம்மம் என்ற இறைவனுக்கும் பெயர் உண்டு. இந்த பிரம்மம் முழுவதும் ஓம் என்ற சொல்லாலே ஒலித்து நிற்கின்றது. இறைவனை இசையே ஆனாய் போற்றி என்று வழிபடுவது நம் மரபு. இந்த மார்கழி மாதம் 30 நாட்களும் இசைப்பூக்களை அள்ளி கொடுக்க வருகின்றார்கள் பள்ளி பிள்ளைகள். அவர்களின் பிஞ்சு குரலால் நெஞ்சமெல்லாம் நிறைந்து கஞ்சமலர் ஈசன் தாள்களை தஞ்சம் கொள்ள வருகின்றது மார்கழி திருவருட்பா இசை விழா. பங்குருவோம், பயன்பெறுவோம். அனைவருக்கும் வணக்கம். மார்கழி அருட்பா இசை விழாவினை பெண்ணாடம் வள்ளலார் அறநிலையமும் திருவருட்பயண குடும்ப மாத இதழும் இணைந்து வழங்குகிறார்கள். பெண்ணாடம் வள்ளலார் அறநிலையம் திக்கற்ற ஏழை குழந்தைகளையும் ஆதரவற்ற முதுமை பெரியோர்களையும் கடந்த 32 ஆண்டுகளாக போற்றி வளர்க்கின்ற ஒரு கருணை இல்லமாகும். திருவருள் பயணம் என்கிற மாத இதழ் மனித இனம் புனிதமாகவும் நேர்மறை கருத்துக்கள் பாரெல்லாம் பரவவும் வருகிற ஒரு குடும்ப மாத இதழாகும். இந்த 2 அமைப்புகளும் வள்ளலாரின் தெள்ளமுத பாடலை உள்ளம் நிறைந்து உவந்து கழித்திட இருகரம் கூப்பி தங்களை இனிதே வரவேற்கிறது. போற்றியாம் மார்கழி நீர் ஆடேலோர் எம்பாவாய் என்று மாணிக்க வாசகரும் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம் என்று ஆண்டாலும் மாதங்களில் நான் மார்கழி என்று கீதையில் கண்ணனும் கூறுவதின் மூலம் நாம் மார்கழியின் சிறப்பை உணர முடியும். இத்தகைய சிறப்புமிக்க மார்கழி மாதத்தில் இந்நிகழ்வின் வாயிலாக வள்ளல் பெருமானின் அருட்பா அமுதத்தை எம் குழந்தைகள் உங்களுக்காக பாடி மகிழ்விக்க இருக்கிறார்கள். அனைவரும் பருகி கேட்டு மகிழுங்கள். ஜனவரி 7 மார்கழி 23 ராதா மற்றும் பிரச்சிதா முருகானந்தம் மாதவ் ஆகிய மூவரும் இன்று உங்களுக்காக பாட வருகிறார்கள். ராதா இது நல்ல தருணம் என்ற பாடலை முதலாவதாக பாட வருகிறார். அடுத்ததாக பிரச்சிதா முருகானந்தம் இரவு விடிந்தது என்ற பாடலை பாட வருகிறார். அடுத்ததாக மருந்தறியேன் என்ற பாடலை மாதவ் உங்களுக்காக பாட வருகிறார். வணக்கம், என் பெயர் ராதா. நான் வித்யாமந்திர் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இன்று இது நல்ல தருணம் என்ற திருவருட்பாவில் ராகம் கல்யாணியில் பாடப்போகிறேன். இது நல்ல தருணம் அருள் செய்ய, 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 இது நல்ல தருணம் அருள் செய்ய. பொது நல்ல நடம் வல்ல புண்ணியரே கேளும். 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 பொய்யதும் சொல்கிலேன் மெய்ய புகழ்கின்றேன். பொய்யதும் சொல்கிலேன் மெய்ய புகழ்கின்றேன். இது நல்ல தருணம் அருள் செய்ய, இது நல்ல தருணம் அருள் செய்ய, இது நல்ல தருணம் அருள் செய்ய. கோபமும்
கொடிய போராங்காரம் கொடி கொடியாயிற்று கோபமும் காமமும் குடி கெட்டு போயிற்று கொடிய போராங்காரம் கொடி கொடியாயிற்று தாபமும் சோபமும் தாதானே சென்றது தாபமும் சோபமும் தாதானே சென்றது தாபமும் சோபமும் தாதானே சென்றது தத்துவம் எல்லாம் என்றன் வசம் நின்றது தத்துவம் எல்லாம் என்றன் வசம் நின்றது இது நல்ல தருணம் அருள் செய்ய இது நல்ல தருணம் அருள் செய்ய இது நல்ல தருணம் அருள் செய்ய நன்றி. வணக்கம். என் பெயர் ரஷிதா. நான் இப்பொழுது திருவொருட்பாவிலிருந்து திருவுந்தியார் என்ற பாடலை பாடப் போகிறேன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி இரவு விடிந்தது இணையடி வாய்த்தன பரவி மகிழ்ந்தேன் என்றுந்தி பர
ஆனேனென்றுந்தி பர சித்தனும் ஆனேனென்றுந்தி பர உந்தி பர உந்தி பர உந்தி பர உந்தி பர அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. நன்றி. வணக்கம், என் பெயர் வி. மாதவ். நான் வித்யாமந்திர் பள்ளியில் 4ஆம் வகுப்பில் படிக்கிறேன். திருவருட்பாவில் 6ஆம் திருமுறையில் வரும் வருந்தறியேன் என்ற பாடலை ஆனந்த பைரவி ராகத்தின் சாயலில் ரூபக தாளத்தில் பாடப்போகிறேன். மருந்தறியேன் மணி அறியேன் மந்திர ஒன்றறியேன் மத்தியறியேன் விதியறியேன் வாழ்க்கை நிலை அறியேன் தெரிந்தறியேன் திருவருளின் செயலறியேன் அறந்தான் செய்தறியேன் அறந்தான் செய்தறியேன் மனமடங்கும் திறத்தினில் ஓர் இடத்தே இருந்தறியேன் அறிந்தோரை ஏத்திடவும் அறியேன் எந்தை பிரான் மணிமன்றம் எய்தறிவேனோ எந்தை பிரான் மணிமன்றம் எய்தறிவேனோ இருந்த திசை சொல்ல அறியேன் எங்கனம் நாம் புகுவேன் யார் குறைப்பேன் என்ன செய்வேன் ஏதும் அறிந்திலனே ஏதும் அறிந்திலனே ஏதும் அறிந்திலனே. நன்றி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. திருச்சிற்றம்பலம். அன்பிற்கினிய பெரியோர்களை, தாய்மார்களை, குழந்தைகளை, உங்கள் அனைவரையும் பெண்ணாட முத்துஜோதி மிக்க பணிவன்போடு வணங்கி மகிழ்கிறேன். மார்கழி நன்னாளிலே, மார்கழி அருட்பா இசை விழாவிலே நமது பள்ளி பிள்ளைகள் தங்களது தேனனிய குரலால் தெவிட்டாத அருட்பாவை பாடி நம்மை பரவசமாக்கி கொண்டு வருகிறார்கள். அந்த அளவிலே இன்று 3 குழந்தைகள் அருட்பா அமுதத்தை நமக்கு அளித்தார்கள். ராதா என்கிற ஒரு குழந்தை, பிரஸ்தீதா, மாதவ், இந்த 3 பேரும் நல்ல அருட்பாவினுக்கு பாடி நம்மை எல்லாம் மெய்மறக்க வைத்திருக்கிறார்கள். ராதா பாடினார், இது நல்ல தருணம், அருள் செய்ய இது நல்ல தருணம். அடிக்கடி அருட்பால பெருமான் சொல்லுவார், அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் எழுந்தருள தருணம் என்று சொல்வார். அப்படி இது நல்ல தருணம், அருள் செய்வதற்கு இது நல்ல தருணம் என்று வள்ளலார் சொல்கிறார். இறைவன் ஒருவருக்கு நல்ல தருணம், அதற்கு நாம் என்ன தகுதியை உண்டாக்கி இருக்கிறோம்? நமக்கு தகுதி இருந்தால் தானே இறைவன் வருவான். அப்பொழுதுதான் சொல்லுகிறார், கோபமும் காமமும் குடிகட்டு போயிற்று. ஐயா, என்னிடத்தில் இருக்கக்கூடிய கோபமும் காமமும் குடிகட்டு போய்விட்டது. கொடிய ஓர் அகங்காரம் பொடி பொடியாயிற்று. அகங்காரம் என்கிற ஒரு பாவி பொடி பொடியாக ஆகிவிட்டது. தாபமும் சோபமும் தான் தானே சென்று தனத்தானே ஓடிப்போச்சு. யாரும் விரட்ட வேண்டிய அவசியமே இல்லை. கோபத்தாவலும் தானாக ஓடிப்போச்சுங்கிறார்.
தத்துவம் எல்லாம் என்வசம் ஆயிற்று. நம்மை ஆட்சி செய்வது 36 தத்துவம் என்று சொல்வார். இந்த தத்துவங்கள் எல்லாம் வேறொரு படையில் தனித்தனி கடந்தேன் என்று சொல்வார். இந்த தத்துவம்லாம் தன் வசம் ஆகிவிட்டது, என்னுடைய கண்ட்ரோலுக்கு வந்தாச்சுங்கிறார். ஆகவே இது நல்ல தருணம், அருள் செய்ய இது நல்ல தருணம். என்ன அழகாக கம்பீரமாக அந்த கல்யாணி ராகத்தில் அந்த ராதா பாடினாங்க பாருங்க. இந்த கல்யாணி ராகத்துடைய அழகே இந்த மேல் சாய் தான். அது ரொம்ப அழகாக மேல் சட்சமத்துக்கு மேலே தொட்டு காண்பித்தாங்க. அபூர்வம், அற்புதம் அம்மா. அடுத்து நம்முடைய பிரசித்தா, சிட்னி ஆஸ்திரேலியாவை சார்ந்தவர், ஒரு நல்ல சொன்மார்க்க குடும்பத்தினுடைய பின்புலம் உடையவர். ரொம்ப அழகாக பாடினார். இரவு விடிந்தது இணையடி வாய்த்தன, பரவி மகிழ்ந்தேன் என்று உந்தி பெற, பாலமது உண்டேன் என்று உந்தி பெற. இந்த உந்தியை பறக்க சொல்கிறார் பெருமாள். ஏன்னா இரவு விடிஞ்சு போச்சு. இரவு விடித்துனா என்ன அர்த்தம்னா, நம்ம உள்ளே இருக்கக்கூடிய அந்த அறியாமைகள் அகன்று விட்டது. இணையடி, இறைவனுடைய இணையடி நமக்கு வாய்த்து விட்டது. பாலமது நான் உண்டு விட்டேன். என்னென்ன பலன் பெருமான் பெற்றார் சொல்கிறார் அந்த பாட்டில். பொழுது விடிந்தது, பொற்பதம் வாய்த்தது, துன்பம் தவிர்ந்தது, தூக்கம் தொலைந்தது, இன்பம் கிடைத்தது, எண்ணம் பலித்தது, ஞானம் உதித்தது, நாதம் உதித்தது, ஈரம் தவிர்ந்தது, திரை அகன்றது, செஞ்சுடர் தோன்றிற்று. எல்லாவற்றையும் விட பெருமான் சாகாவரம் பெற்றேன். அதனால உந்தி பறங்கிறார். பெருமானுடைய ஜீவிதமே இந்த சாகாவரம் பெறுவது தான். அந்த சாகாவரத்தை பெற்றதாக இந்த பாடலிலே அழகாக வள்ளற்பெருமான் சொல்லுகிறார். அந்த பாடலை அற்புதமாக பாடினார் நமது பிரசித்தா அவர்கள். கீழே இறங்குகிற பொழுதெல்லாம் இந்த மனம் இறங்குகிறார் போல தன் குரலை இறக்கி காண்பித்து அற்புதமாக பாடினார். அடுத்தது மாதவ். மருந்தறியேன், மணியறியேன், மந்திரம் ஒன்று அறியேன். நம்மக்கிட்ட எவ்வளவு கீழ்மையான குணங்கள்லாம் நம்மக்கிட்ட இருக்குது, நம்ம எவ்வளவு கீழ்நிலை இருக்குங்கிற பெருமான் அந்த பாடலில் சொல்கிறார். தன்மேலே ஏற்றி சொல்கிறார். தனக்கு மருந்து தெரியும், மணிமந்திரம் தெரியாது, மணிமந்திரம் தெரியாது, மருந்து தெரியாது, மதி தெரியாது, மதியும் இல்லை, விதியும் இல்லை, வாழ்க்கை நிலையும் நான் அறியாமல் இருக்கிறேனே, திருவள்ளின் செயல் அறிய மாட்டேனே, அறந்தான் செய்தறியேன், நல்ல காரியமாக செய்கிறேன்னா அதுவும் இல்லை. எல்லாத்த விட ஒரு வரி சொல்லுவார், இது அடிக்கடி சன்மார்க்க சிந்தனையில் வருகிற கருத்து. மனமணங்கும் திறத்தில் ஓர் இடத்தே இருந்தறியேன். ஓடிக்கிட்டே இருக்கு என் வாழ்க்கை பூரா. ஓடுறோம். எதை நோக்கி ஓடுறோம், எங்கே போகிறோம் தெரியல யாருக்கு. ஏதாவது ஒரு இடத்துல அமர்ந்து நிம்மதியாக நான் சிவனேன்னு இருக்குன்னு சொல்கிறான் பாருங்கள். எதுவும் செய்யாமல் சும்மா இருக்கும் சுகம் இருக்குது. ஒரு இடத்துல உட்கார்ந்து மனமே கொஞ்ச நேரம் அடைஞ்சு நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லி இருக்கிறோமா? இருக்கிறது இல்லை. மனமடங்கும் திறத்தினிலே ஒரு இடத்தே இருந்தறியேன். சரி, நமக்கு தான் தெரியல எப்படி மனம் ஒரு இடத்துல அமர்ந்து மனம் ஓய்ந்து அமைதியாக இருக்குன்னு தெரியலையே. அடங்கியிருக்காங்க, அவங்ககிட்ட கேட்கலாம்ல, ஐயா எப்படி அந்த மனசை அடைக்கிறது? ஓடிக்கிட்டே இருக்கேன் மனசு, அறிந்தவரை ஏற்றிடவும் அறியேங்கிறார். இப்படி எந்த திசை கூட சொல்ல தெரியல, இருந்த திசை சொல்ல அறியேன். இது கிழக்காம இருக்கணும்னு நமக்கு தெரியல. இவ்வளோ ஒரு கேவலமாக இருக்கிறேன், நான் எங்கே போவேன், யாரிடம் சொல்லுவேன், நான் என்ன செய்வேன், ஏதும் அறிந்திறேன். இப்படி மனம் உருகிறார் பாருங்க. அந்த மேல்நிலைக்கு போன சாகா நிலைக்கு போன பெருமானே இப்படி உருகிறாரு. நம்மளாம் எவ்வளோ கேவலங்கள் இருக்கோம். இந்த பாடல்களெல்லாம் இந்த 3 குழந்தைகளும் மிக அற்புதமாக பாடினார்கள். அவர் குரலின் அமைதி, குரலுடைய இன்பம் அருமை. அம்மா, நீங்கள் 3 பேரும் இன்னும் வாழ்க்கையிலே பன்னலமும் பெற வேண்டும், எல்லா வளமும் பெற வேண்டும். நீங்கள் மட்டுமல்ல, உங்களை சார்ந்து இருக்கிற உங்களுக்கு பெற்றோரும் உற்றோரும் மற்றோரும் அனைவரும் வாழ்விலே எல்லா நலமும் பெற்று பல்லாங்கு வாழ வேண்டும் என்று வள்ளற்பெருமான் பொன்னார் திருவடிகளை என் மனமொழிமைகளால் வணங்கி அமைகின்றேன். நன்றி. வந்தவன் அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். மார்கழி மாத திருவருட்பா இசை விழாவில் தாங்கள் பங்கு பெற்றமைக்கு திருவருள் பயணம் மற்றும் வள்ளலார் அறநிலையம் சார்பாக எங்களின் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பாடலை பாடிய தங்களுக்கும்
இந்த பாடலை பாடுவதற்கு உங்களை தூண்டிய ஆசிரியருக்கும் உங்களுக்கு பக்கபலமாக இருந்த பெற்றோர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தாங்கள் மென்மேலும் இது போன்ற பல பாடல்களை பாடி உலகெங்கும் உங்களுடைய புகழ் பரவுவதற்கு இந்த பாடல் ஒரு துவக்கமாக அமைய வேண்டும் என்று இறைவனை வேண்டி வாழ்த்துகின்றேன்.